ஹாய் அனைவருக்கும் வணக்கம். முதல் வீடியோவில் இவ்வளோ சப்போர்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச அப்டேட் அண்ட் இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 72 அண்ட் 73க்கான அப்டேட் எப்போ வரும்ன்ட்டு நிறைய பேர் கமெண்டில் கேட்டிங்க. இப்போ தான் டிஸ்ட்ரிக்டோட அப்டேட் விட்டனால உங்கள் மைண்டு ஃபுல்லாக அடுத்து 72 அண்ட் 73 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. என்னை கேட்டால் இப்போ தான் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கான ஃபைனல் லிஸ்ட்டு விட்டனால அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு அப்ளை பண்ணவங்களும் ஹை கோர்ட்டுக்கு அப்ளை பண்ண கேண்டிடேட்டுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லாமல் போயிடும். இப்போது அடுத்த கட்ட ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா, அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கும் அங்கே செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு தான் பண்ணுவாங்க. இப்போது ஹை கோர்ட்டுக்கான வேலை எதுவாக இருக்கும்னா, கண்டிப்பாக 72 அண்ட் 73க்கான ஒர்க் தான் எடுத்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் முடிச்சிருப்பாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா, டிகிரி ஹோல்டர்ஸ் பெரும்பாலும் எடுக்க மாட்டாங்க. நிறையா டிகிரி ஹோல்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, அங்கே கேண்டிடேட்ஸ் இல்லைனா நம்மளை தான் செலக்ட் பண்ணுவாங்க, இல்லை நம்ம டிகிரியை மறைச்சி 12th மட்டும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மறைச்சும் கொடுத்துருக்கீங்க. அப்ளை பண்ணவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக நமக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் நோட்டிஃபிகேஷனில் கிளியராக கொடுத்துருக்காங்க. அப்படியுமே சில பேர் அப்ளை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உச்சநீதிமன்ற தீர்ப்பில் அதிக குவாலிஃபிகேஷன் மறைச்சி எங்கேயும் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த டிபார்ட்மெண்ட் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனால் ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் ரெக்யர்மெண்ட் பார்க்காமையா இருப்பாங்க. கண்டிப்பாக டிகிரி ஹோல்டர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள ஸ்கிப் பண்ண தான் பார்ப்பாங்க. அதனால நீங்கள் 10th 12th 8th லெவலில் இருக்கீங்க அப்படின்னா எல்லாருக்குமே அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே உள்ள கேண்டிடேட்ஸ் கம்மியாக தான் இருப்பாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா, எந்த ரேஷியோவில் கூப்பிடுவாங்கன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் 1:3 கூப்பிட்டாங்க, 1:5 கூப்பிட்டாங்க, 1:8 கூட கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் ஹை கோர்ட்டில் பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு இருக்கிறனால அப்போ அதிகமான ரேஷியோவில் கூப்பிடுவாங்க. அதனால இப்போ இங்கே அப்ளை பண்ண எல்லாருக்குமே போகிற மாதிரி தான் இருக்கும் ப்ராக்டிக்கல். எல்லாருமே ரெடியாக இருந்துக்கோங்க. இப்போது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எம்பிசி பிஎஸ்டிஎம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்தாங்கன்னா அவங்க டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் உள்ள கேண்டிடேட் கூட மட்டும்தான் காம்படிஷன் இருக்கும். ஆனால் ஹை கோர்ட் நோட்டிஃபிகேஷனில் எம்பிசி பிஎஸ்டிஎம் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எல்லா கேண்டிடேட்ஸ் கூடயும் காம்படிஷன் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு சிவி போன எல்லா கேண்டிடேட்ஸும் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக போகிறீங்க. எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும்னு பார்த்தீங்கன்னா, மண்டே கோர்ட் ஓப்பன் ஆனதும் ஃபஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கோட வேலை தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஹால் டிக்கெட் விட்டு அவங்களுக்கு சிவிக்கு அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு தான் அவங்க உங்களுக்கான ப்ராசஸ் எடுப்பாங்க. 72 அண்ட் 73 நோட்டிஃபிகேஷன் சீக்கிரம் வரும். ஏன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு சிவி போகிறீங்க. சிவி முடித்ததோட ப்ராக்டிக்கல் போகிறீங்க. ப்ராக்டிக்கல் முடிச்சுட்டு ஓரல் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் லிஸ்ட்டு தான். எதை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் நெக்ஸ்ட்டு உங்களை ரெடி பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் அப்டேட் வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.